அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த மாசம் ஜனவரி 3ஆம் தேதி மயிலாடுதுறையில அண்ணன் சீமான் வந்து பெரியாரை போற்றுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்வுல நம்ம தமிழ் வழி பெரியாரை போற்றினாரு. பேச்சிலே ஒரு சிறந்த பேச்சு. அதாவது அண்ணன் சீமான் வந்து பேசுறத நம்ம வந்துட்டு போய் தனியா ஒரு புக் வாங்கி நம்ம தமிழினத்தோட வரலாற படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அண்ணன் சீமானோட ஒரு 4 மேடை பேச்சுக்கள கேட்டாலே போதும். நம்மளுக்கு ஓரளவு ஒரு பாதி பாதி ஒரு தமிழின வரலாறும் சரி, தமிழின தலைவர்களோட வரலாறும் சரி, அண்ணன் சீமான் பேச்சிலிருந்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு தனியா போய் புக் எடுத்து படிக்கிறது நல்லது. இருந்தாலும் அண்ணன் பேசுறதிலே செவிவழி செய்தியா நம்ம கண்ல பார்த்து அந்த மாரி தெரிஞ்சுக்கிறது, அதிலேயே ஒரு பாதி தமிழின தலைவர்களோட வரலாறா இருக்கட்டும் சரி, இல்ல தமிழ் இனத்தோட வரலாறா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அண்ணன் வந்து அன்னைக்கு ஒரு சிறந்த பேச்ச வந்து பேசியிருந்தாங்க அந்த மேடையில. இப்ப அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம திராவிட திருவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணன் 3ஆம் தேதி அந்த மேடை பேச்ச முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு பேசுற பேச்சு சொன்னாங்க, நம்ம பேசிட்டு போவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன நம்மள நம்மள பேசுறதுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் வந்து என்ன பேசுவாப்ல, என்ன கன்டென்ட் குடுப்பாப்ல, நம்ம அத வச்சு எப்படி மறுபடியும் சீமான பேசி, நம்ம திராவிடத்துல இருந்து பைசா புடுங்கலாம். இல்ல நம்ம பெரியார வந்துட்டு கொஞ்சம் முட்டு குடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற மாரி அண்ணன் பேசிட்டு போயிட்டாங்க. அதே மயிலாடுதுறையில, அதே தெருவுல இப்போ அதாவது திராவிடத்துல இந்த மாணவர் பாசறைன்னு நெனைக்கிறேன். அந்த இதுல இருந்து ஒரு பொதுக்கூட்டத்த போட்டிருக்காங்க. பொதுக்கூட்டத்துல யார் யார் கலந்துருக்கான்னு பார்த்தோம்னா, திராவிட திருவாளர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா சுப வீரபாண்டியன், நம்ம கரு பழனியப்பன், நம்ம இயக்குனர் இருக்கார்ல, கரு பழனியப்பன், அப்புறம் ஒரு சில பேர் வந்து கலந்துருக்காங்க. சரி கலந்துட்டு என்னடா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அண்ணன் வந்து மேடையில அதுக்கு முன்னாடி செய்தி சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி பெரியார் வந்து ஏற்கனவே முழங்கால் அளவு புதைச்சுட்டேன். இனி இந்த 3ஆம் தேதி கூட்டத்துல முழுசா புதைச்சிருவேன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இவன் என்னடா நம்ம பெரியாரோட முழுசா புதைக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, இந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு போனோனே அடுத்து இவங்க ஒரு பொதுக்கூட்டத்த போட்டு, அந்த புதைச்ச அந்த பெரியார தூக்கி நிப்பாட்டுறதுக்கான முயற்சிய பண்ணியிருக்காங்க. சரி அதுல ஏதாவது பண்ணியிருக்காங்க, சரி தூக்கி கூட நிப்பாட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கருத்தியல் ரீதியா, ஒரு தர்க்க ரீதியா ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அண்ணன் சீமான் பெரியார பத்தின பேசின ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் சீமான் வந்துட்டு அந்த பொது மேடையில ஒரு சில வார்த்தைகள் விட்டிருந்தாங்க. திராவிட பன்றிகள், ஐயா கருணாநிதிய வந்துட்டு திருவாரூர் திருடர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முக்குல நிக்கிற நான் இந்த கொஞ்சம் திமுகவுக்கு அந்த முட்டு குடுக்குற அந்த ஆட்கள வந்துட்டு அந்த ஒரு ஒரு சில சொற்கள சொல்லி பேசியிருந்தாங்க. அததான் மறுபடியும் இவங்க பேசிட்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எங்க பெரியார வந்துட்டு நீங்க வந்துட்டு திராவிட பன்றின்னு எதுக்கு சொன்னீங்க? எங்க முத்தமிழறிஞர் கலைஞர வந்துட்டு நீங்க எப்படி திருவாரூர் திருடன்னு சொல்லலாம்? அதுவும் எங்கள வந்துட்டு எப்படி நீங்க நாயின்னு சொல்லலாம்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு புலம்புறான் கடந்துக்கிட்டு. இதுல மெயினான விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் சீமான திராவிட கட்சிகள் அதிகமா 100க்கு 90% சைலன்ஸ் இன் கில்லிங் தான் பண்ணியிருக்காங்க. அண்ணன் சீமானோட பேரே உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா உச்சரிச்சோம்னா அவர் பாப்புலர் ஆயிருவாரு. எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருவாரு. கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இலைமறை காயா, அதாவது ஒரு சாடையா பேசுவாங்கல்ல, அந்த மாரி சாடையா பேசிட்டு போயிருவாங்க. அண்ணன் பேசுறது வந்து சீமான்ற பேச்ச பெருசா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவாங்க. இப்போ கொஞ்சம் கடந்த சில காலங்களா ஆவுனா அண்ணன் சீமான் பேர சொல்றாங்க. அதுதான் நம்மளோட நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் சொல்லலாம். முன்னேற்றம்னா, இவங்க நம்மள பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பேரையே தவிர்த்த, நம்மளோட கட்சிய தவிர்த்து அண்ணன் சீமானோட பேர தவிர்த்துருவோம். எந்த ஒரு விமர்சனமா இருக்கட்டும் சரி. மேக்ஸிமம் பேர தவிர்த்துருவாங்க. இப்ப என்னன்னா டைரக்ட்டா சீமானுக்கு நன்றி. பெரியார வந்துட்டு சீமான் வந்து இகழ்ந்து பேசிட்டா அதுக்கு நன்றி. அதாவது நன்றின்னா அவங்க வேற மாரி சொல்றாங்க. சீமானோட பேர சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய நம்மளோட வளர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த மாரி அந்த 4ஆம் தேதி, இந்த ஜனவரி 4ஆம் தேதி, சரி ஏதாவது ஒரு அண்ணனோட அந்த தமிழ் வழி முன்னோர்கள் எல்லாத்தையுமே பெரியார் லிஸ்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. பழனி பாபா இருக்கட்டும் சரி, கடைசியா ஐயா ராமதாஸ் ஐயா, திருமாவளவன், அதுக்கு முன்னாடி நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேத்துக்கு மேல அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு. அத சொல்லி அவங்க தான் நம்மளோட பெரியார், நம்ம தமிழின தலைவர்களோட பெரியார்ன்னு சொல்லி வராங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பெரியாரையில நம்ம ஈவே ராமசாமி எவ்வளோ வந்து குழி தோண்டி புதைச்சிட்டோம்னு பேசுறேன். அதே நாள்ல அது அடுத்த நாள்ல அதே தெருவுல நம்ம ஒரு மேடைய போட்டு பேசன்னு சொல்லிட்டு பேசிருக்கேன். அதையும் பார்த்தோம்னா, நேரா பார்க்குற மாரி கூட்டம்லாம் பெருசா தெரியல. அதே சோசியல் மீடியால பார்த்தா அது பெருசா வியூஸே போல. சும்மா நம்ம பார்க்குறப்ப பார்த்தோம்னா ஒரு 600, 700 வியூஸ் அந்த அளவுக்கு தான் போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இருக்கு அவங்களோட நிலைமை இப்ப. இதுல மெயின் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அண்ணன் சீமானோட பேர வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல மெயினா விஜய கூட பெருசா அவங்க உள்ள இருக்கல. ஏதோ ஒரு தடவ 2 தடவ சொன்ன மாரி தெரிஞ்சுச்சு. விஜய் கூட இருக்கல. ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்றாங்க, அவர் வந்துட்டு போதை, சீமான் வந்துட்டு விஷம். போதை தெளிஞ்சிரும். விஷம் வந்துட்டு நின்னு கொல்லும். விஷம் தான் தமிழ் தேசிய விஷம். நின்னு கொண்டா தான் உங்களுக்கு எங்களுக்கு அது எங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, எங்களோட வருங்கால தலைமுறைக்கும் சரி, எங்களோட தமிழ் மொழிக்கும் சரி, அது ஒரு பெரிய விஷம்னு சொல்றீங்களா, அது வந்து எங்களுக்கு அமிர்தம். புரியுதா? நீங்க விஷம்னு சொல்ற அதே சீமான, அவர் வந்து எங்களுக்கு அமிர்தம். அந்த ஆள் சீமான் இல்லைன்னா, இன்னைக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரிஞ்சு ஏன்னா உண்மையிலே தமிழ்ல நான்லாம் ஸ்கூல்ல ஓரளவு நல்ல மார்க் எடுப்பேன். தமிழ் நல்லா எழுதுவேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுவேன். எல்லாமே பண்ணுவேன். காலேஜ் வந்துட்டோம். காலேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டோம். எல்லாம் அதுக்கப்புறம் இப்ப தமிழ்ல எழுதுறதுக்கு யோசிக்கிறாப்புல இருக்கு. இதுல திராவிடம், தமிழ் தேசியம் தனி அதெல்லாம் தெரியவே தெரியாது. அண்ணன் சீமான் இந்த 15 கால ஆண்டுகள்ல தமிழ் தேசியம் என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு பேசுனதுக்கு அப்புறம் தான் எங்கள மாரி பிள்ளைகளுக்கு
தமிழ் தேசியம் வேறு திராவிட வேற, அப்ப திராவிடத்தை வச்சு நம்மள அவ்வளவு தூரம் ஏன்னா இப்ப நம்ம படிச்சு ஒரு 10 வருஷம் வேலைக்கு நமக்கு சரியான படிப்புக்கான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல வைக்கிறன்றப்போ என்னடா பண்றது நம்மளோட நிலைமை அப்படி போய் நம்மளோட பிள்ளைகள் வந்துட்டு இன்னும் என்ன கஷ்டப்படும், நம்ம பிள்ளைகள் நம்ம என்னத்தை விட்டுட்டு போறோன்றப்பதான் அண்ணன் சீமானோட பேச்ச ஒவ்வொன்றா நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். கேட்க ஆரம்பிக்கிறப்பதான் தமிழ் இனத்தோட வரலாறு தெரியுது. திராவிடங்க எதுக்கு வந்தாங்க, திராவிடங்க வந்து தமிழ் தேசியம்ன்றது தமிழையும் எந்த அளவுக்கு நம்மள பின்னோக்கி தள்ளி அவங்களோட திராவிடத்தை உட்புகுத்தி ஒவ்வொரு தமிழின வரலாறும் சரி ஒவ்வொன்றிலையும் நம்மளோட தமிழர்கள் முன்னோர்கள் சரி எல்லாத்தையும் வெளியேற்றி அவங்க ஆளுகளா உள்ள கொண்டு வந்து இப்ப தமிழ்நாடு கொஸ்டின் பேப்பர்ல முதல் கொண்டு திமுக என்ன செஞ்சுச்சு மகளிர் உதவி திட்டம் என்னத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. வரலாறு கேள்விகள் நடனா இவங்க வரலாற்று கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு திராவிடம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தமிழ் தேசிய உள்வாங்கி கொண்டு யாருனாலும் அது அண்ணன் சீமானால தான் நம்ம உள்ள வந்துட்டு தமிழ்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னன்றதே பெருசா புரிஞ்சுக்கிட்டு திராவிடத்துக்கு தமிழ் தேசியம் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தமிழ் தேசியம் நம்மளோட மண்ணில் வேரூண்டி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இதில் தான் இப்போ நேற்று பேசுன மாதிரி சுபவி பாண்டியன் சொல்லி கருப்பாண்டியன் சொல்லி ஃபுல்லாக கதறுக்காதுன்னு கதறிட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் தூக்கி அவங்க தூக்கி தெரியாத பாட்டிக்கு போயிட்டாங்க பாட்டி அவங்க போயிட்டாங்க புளிய பார்வை மறுபடியும் உள்ள வந்து குறைஞ்சிட்டாப்ல அந்த மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து அடுத்த பதிவுகளை பார்ப்போம். நன்றி.